ஹாய் கைஸ் வெல்கம் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நான் லாஸ்ட் வீடியோலேயே போட்டிருந்தேன் என்னோட மாஸ்டர் அக்கௌண்ட் வந்து பாஸ் பண்ணிவிட்டு நான் பே அவுட் எடுக்கும்போது போடுறேன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோவில் அந்த மாஸ்டர் அக்கௌண்ட் என்ன ஸ்டேஜில் இருக்குது அண்டு பேமெண்ட்டு எப்படி நான் விட்ரா பண்ண போகிறேன்ற இதை பற்றி தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ பார்ப்போம். லாஸ்ட் டைமே நீங்கள் வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். எவாலுவேஷன் அக்கௌண்ட் நான் 2 ஸ்டெப்புமே இப்போது ஃபினிஷ் பண்ணிவிட்டு மாஸ்டர் அக்கௌண்ட்டே வந்துருச்சு. ஸோ இது எனக்கு என்ன இதில் இதுவாகிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டேஷ்போர்டில் இப்போதைக்கு அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா 3% இருக்கு. ஸோ அந்த ட்ரேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு $79 பண்ணேன். அண்ட் சாரி. இந்த ட்ரேட் பார்த்தீங்கன்னா, இது என்ன ஆயிடுச்சுன்னா, நான் 2 ட்ரேட் எடுத்தேன் இதில. லைக் ஒரு லாங்கும் எடுத்திருந்தேன், ஒரு ஷார்ட்டும் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால தான் லாட் சைஸும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. என்னோட ரிஸ்க்குமே அதிகமாயிடுச்சு. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு ட்ரேட் லாங் எடுத்திருந்தேன். பட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ண ப்ராஃபிட் போல. ஸோ கொஞ்சம் மினிமம் ப்ராஃபிட்ல ஸ்டாப் லாஸ் போட்டிருந்தேன். ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆயிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா, நான் ப்ரெடிக்ஷன் பண்ண மாரியே தான் போயிடுச்சு இந்த ட்ரேடுமே. அண்ட் ஃபைனலா பார்த்தீங்கன்னா, இது இன்னைக்கு அதாவது பிப்ரவரி 3 எடுத்த ட்ரேட் இது. இதுவும் ப்ராஃபிட் புக் பண்ணி இப்போ அக்கவுண்ட் பார்த்தீங்கன்னா, 3%ல இருக்கு. ஸோ இந்த அக்கவுண்ட் பார்த்தீங்கன்னா, நான் பை வீக்லி தான் செலக்ட் பண்ணியிருக்கேன் என்னோட பேமெண்ட். இதில வந்து கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க 30 டேஸ் ஒன்ஸ் அதாவது 1 மந்த்லி ஒன்ஸ் தான் நீங்க பேமெண்ட் எடுக்கிறீங்கன்னா, உங்களுக்கு 100% ரிவர்ஸ் ரேட் குடுத்துருவாங்க. நான் வந்து பை வீக்லி குடுத்துருக்கேன். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 14 டேஸ்க்கு ஒன்ஸ் நம்ம மந்த்லி 2 வாட்டி எடுத்துக்கலாம். எனக்கு பார்த்தீங்கன்னா, பண்ற ப்ராஃபிட்ல 80% என்னால எடுத்துக்க முடியும். ஸோ எனக்குமே பார்த்தீங்கன்னா, இப்போ தான் மாஸ்டர் அக்கவுண்ட் அன்லாக் ஆச்சு. ஸோ இப்போ நான் பேமெண்ட் சப்போஸ் நீங்க எடுக்க ட்ரை பண்றேன் வைங்க. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அக்கவுண்ட்ல இருக்கு. யூ ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் ரிவார்ட் எட் வருது. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி 10 11:35 ஏஎம்க்கு வந்து நான் இத அப்ளை பண்ணுனேன். எனக்கு ப்ராசஸ் ஆயிடும். ஸோ நீங்க பார்த்தீங்கன்னா, நான் நெக்ஸ்ட் வீக்கு இது பண்ணும்போது போடுறேன். இப்ப இந்த அக்கவுண்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா, இப்போ ஆல்ரெடி 3% இருக்கு. ஓகேங்களா? நான் வந்து 10% எய்ம் பண்ணியிருக்கேன். எனக்கு 10% வந்துச்சுன்னா போதும் இந்த மந்த்ல. ஸோ அதுவே நல்ல சூப்பர் ரிட்டர்ன்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ ரிவார்ட்ஸ்ல இப்போ நான் ரெக்வெஸ்ட் போயிட்டு இது பண்ணேன்னா, எனக்கு 10த் பிப்ரவரி தான் நான் ப்ராசஸ் பண்ண முடியுன்ற மாரி காட்டுது. இப்போ ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா, எனக்கு 304 இருக்குங்களா? 304 நான் போடுறேன். ஓகே சாரி. 304 நான் இப்போ குடுக்குறேன் அப்டின்னா, பேமெண்ட் மெத்தடு. நான் இது என்னன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ எக்ஸ்பிளைன் பண்றேன். நான் ரைஸ் குடுக்குறேன் அப்டின்னா, ஓகே. பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் கிரிப்டோ குடுப்போம். 304 இது பண்ணேன்னா, எனக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ அ எலிஜிபிள் அமௌண்ட் 304 ஓகேங்களா? இதுல வந்து இது வயலேட்டட் ப்ராஃபிட்ன்னு ஒண்ணு இருக்கும். வயலேட்டட் ப்ராஃபிட்னா என்னன்னா, இதுல வந்து சில வயலேஷன்ஸ்லாம் இருக்கும். இந்த டைம்ல ட்ரேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க அந்த டைம்ல ட்ரேட் பண்ணியிருந்தீங்கன்னா, அதுல வந்த ப்ராஃபிட் எல்லாமே நீங்க மைனஸ் பண்ருவாங்க இதுல. ஓகேங்களா? ஸோ 304 ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து $60 ஏன்னா $300ல 20% பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 10%னா $30 20%னா $60 ஸோ இது வந்து அவங்களுக்கு 20% எடுத்துப்பாங்க. நம்மளுக்கு இது 80% வரும். அண்டு $10 பார்த்தீங்கன்னா, சர்வீஸ் ஃபீ. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா, இப்போ எனக்கு இதுவாகும். இப்ப நான் ஐ மீன் இப்ப கரண்ட் பேலன்ஸுக்கு வந்து நான் இப்போ வித்ட்ராவல் குடுத்தேன்னா, இந்த இந்த அமௌண்ட் தான் எனக்கு அக்கவுண்ட்ல வரும். ஓகேங்களா? ஸோ நான் இன்னும் இது பண்ணல. அட்லீஸ்ட் ஒரு 6% 7%ஆவது பண்ணிட்டு தான் நான் வித்ட்ராவல் ப்ராசஸ் பண்ணுவேன். மேக்ஸிமம் ஹோப்ஃபுல்லி நான் அந்த 10த் இல்ல 11த்துக்குள்ள பண்ணிடுவேன்னு தான் நெனைக்கிறேன். ஏன்னா மார்க்கெட்டும் கொஞ்சம் நல்லா இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா அண்ட் அகைன் கைஸ் இது வந்து ஜஸ்ட் என்னோட அனாலிசிஸ் தான் சும்மா. ஓகேங்களா? நான் இங்க வாங்குங்க, இங்க செல் பண்ணுங்கலாம் எதுவுமே சொல்லல. நான் வந்து ஃபண்டட் அக்கவுண்ட் முன்னாடி பார்த்தீங்கன்னா, டெமோ அக்கவுண்ட்ல தான் ட்ரேட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ டெமோ அக்கவுண்ட் இருக்கும்போது இங்க ஸ்டார்ட் பண்ணிட்டு எப்படி மொமெண்டம் இருக்குன்னு தான் பார்த்துட்டு இருந்தேன். ஓகேங்களா? நான் வந்து யூசுவலா ஈக்விட்டி மார்க்கெட்ஸ் தான் ட்ரேட் பண்ணுவேன். இந்த ஃபாரெக்ஸ்க்கு புதுசு நானு. ஸோ இன்னும் பெரிய அக்கவுண்ட் எடுத்தோனே எடுக்க வேணாம்னு சொல்லிட்டு தான் இப்ப இது பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த இடத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் ஃபண்டட் டெமோ அக்கவுண்ட்ல பண்ணிட்டு இருந்தேன். இந்த இடத்துல தான் ஃபண்டட் ஆரம்பிச்சேன். இப்ப இதுவரைக்குமே பார்த்தீங்கன்னா, நல்லா தான் போயிட்டு இருந்தது. இன்னைக்கு இந்த $160 ட்ரேட் இருக்கு பார்த்தீங்களா? இதுவுமே பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இந்த கேண்டில் பார்த்துட்டு ரிவர்சல்ல தான் எடுத்தேன். இங்கேயுமே பார்த்தீங்கன்னா, இந்த ரெசிஸ்டன்ஸ்ல வந்து சப்போர்ட் எடுத்துட்டு இருந்துச்சு. ஸோ யூசுவலா உங்களுக்கு ட்ரேட் பண்றவங்களுக்கு தெரியும். ஒன்ஸ் ஒரு சப்போர்ட் பிரேக் ஆச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் ஆயிடும். இல்ல ஒன்ஸ் ஒரு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆகுதுன்னா, அது வந்து சப்போர்ட் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ இதில இந்த ரிவர்சல்ல தான் எடுத்தேன். இப்ப பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டே நல்லாவே போயிட்டு இருக்கு. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எப்பவுமே ஒரு ட்ரேட்ல 1% பண்ணாலே பெரிய விஷயம். இப்ப இது வந்து பார்த்தீங்கன்னா, $10,000 அக்கவுண்ட்ல $100 பார்த்தீங்கன்னா 1%. ஸோ நான் வந்து இப்போ 160 பண்ணியிருக்கேன்னா, 1.6% நான் பண்ணிட்டேன். அது எனக்கு போதுமான இதுதான். வின் ரேட்டும் பார்த்தீங்கன்னா 81% இருக்கு. ஸோ இது மட்டும் நான் ஒரு என்ன சொல்றது?
2 ட்ரேட் எடுக்காம அட்லீஸ்ட் நான் ஒரு சிங்கிள் ட்ரேட் பண்ணிட்டு எக்ஸிட் பண்ணியிருந்தேன்னா, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இன்னும் அதிகமாவே இருந்திருக்கும். பட் ஸ்டில் ஓகே. ப்ராஃபிட்ல இருக்கோம். நல்ல ப்ராஃபிட்ல இருக்கோம். ஓகேங்களா? நான் பிப்ரவரி 10க்குள்ள அக்கவுண்ட் ஒரு 6% இல்ல 7% குரோ பண்ணிட்டு, நான் கண்டிப்பா வித்ட்ராவல் வீடியோ போடுறேன். ஓகேங்களா? வித்ட்ராவல் பண்ணிட்டு நான் ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்றேன். நீங்க இப்போ இந்தியால இருக்கீங்க, இல்ல எங்க இருந்து ட்ரேட் பண்ணீங்கனாலுமே, உங்களுக்கு வித்ட்ராவல் ப்ராசஸ் எப்படி, அ எவ்வளோ சார்ஜஸ் புடிக்கிறாங்க, உங்களுக்கு எவ்வளோ அக்கவுண்ட்டுக்கு வருது, நான் எவ்வளோ நேரத்துல உங்க அக்கவுண்ட்டுக்கு வருது, இந்த ப்ராசஸ் பண்ணலாம் எவ்வளோ டைம் எடுத்துக்கிறாங்கன்னு கண்டிப்பா அப்டேட் பண்றேன். ஓகே கைஸ். ஸோ தட்ஸ் இட். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. தேங்க் யூ கைஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.